எப்படி உன்னுடைய சக்கராயுதம் நம்முடைய பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண் வர்க்கத்தை அழைத்து வருகிறது என்று சொல்லி கண்ணா அபயம் கார்வண்ணா அபயம் கோவிந்தா அபயம் அபயம் என்ற அபய குரல் எழுப்ப நினைக்கின்றதாம் இந்த சக்கராயுதமானது என்னம்மா எண்ணுகின்றது பாதாள உலகத்தில் மாயவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டுமே ஆனால் நிச்சயமாக இவள் மாயவனுடைய பக்தியாகத்தான் இருக்க வேண்டுமே என்று சொல்லி அன்னவளுக்கு மட்டும் அருள் பாலித்து விட்டு திருப்பார் கடலிலே சென்று தீர்த்தமாடி திருமாலின் திருக்கரமதிலே சென்று இப்பொழுது பாதாள லோகத்திலே தன்னன் தனிமையை தவிக்கக்கூடிய ராட்சசியானவள் எண்ணுகின்றாள் இறைவா இந்த பாதாள நாடு எவ்வளவு சீரும் சிறப்பும் பெற்றிருந்தது ஐயா எவ்வளவு சீரும் சிறப்பும் பெற்றிருந்தது அதை ஒரு நொடிப்பொழுதுக்குள் சீரழி வைத்து விட்டார் இந்த கண்ணன் ஆகிய மாயவன் இப்பொழுது ஆடவர் இல்லாத பாவி ஆகி அரசழந்து சீரழிந்து விட்டோமே இந்த மனக்கவலை இவனை வாட்டி வதக்கினாலும் சரி ஆடவர் இல்லாத பாதாள லோகத்தை மீண்டும் ஒரு முறை சீரோடும் சிறப்போடும் ஆள வேண்டும் அம்மா ஆள வேண்டும் என்ற ஆவல் தன் மனதிலே அசையாமல் குடிகொண்டிருக்க ஆடவர் இல்லாமல் நாட்டினை ஆட்சி விரிவாரம் நிகழ்த்துவார்கள் முடியாது ஆதலால் தவத்தை செய்து சிவத்தை கண்டு வரத்தை வாங்கி பழையபடி இந்த ஜெகத்தை ஆள வேண்டும் என்று எண்ணி பகவானை கோரி அழகாகவே தவமிருந்து வருகின்றாள். ஆமா பகவானுடைய தவத்திற்கு மனமிறங்கி அழகான ஒரு ஆண் குழந்தைக்கு அருள்பாவித்தார். பகவானுடைய திருவருளாலே ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த பாலகனுக்கு வல்லரக்கர் என்று பெயர் நாமமிட்டு பல கலைகளையும் கற்க வைத்தாள். 18 வயதில் பூர்த்தியான பிற்பாடு ஆமா தன் குலத்தை சேர்ந்த நேசமற்றாள் என்ற பெண்ணை மாரியம்மனம் முடித்து அவனை 55 தேச ராஜமன்னர்களை வரவழைத்து நல்லதோர் லக்கணத்திலே படாடோபத்தோடு கூடிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி என்று சொல்லி நாட்டை கிருதாரணியம் பண்ணி வைத்தார். அன்று முதல் வெள்ளரக்கரானவன் சீரம் சிறப்புமாகவே ஆண்டு வருகின்றான். கொஞ்ச நாள் நீதி தவறாத ஆட்சி அதற்கே தான் என்று அகந்து இழந்து அநியாய ஆட்சி புரிகின்றார். அந்நாட்டு அங்கே பல்பல விதமான வெந்தமானது ஏற்படுகிறது. வரிகளை போடுகின்றார். அந்த வரிகளை கட்ட தவறியவர்களை பிடித்து விலங்கிலிட்டு சிறையில் அடைத்து பாவங்களை செய்தான் இருக்கு. இப்படி அவனை 55 தேச ராஜமன்னர்கள் படையெடுத்து வர அவர்களை வெல்ல முடியாமல் கள்ளப்படைகளை வந்து கரைக்கண்ணரை கூறி அருந்தவசு புரிந்தான். பகவான் நந்தியை விட்டு கைலாசம் எழுப்பி என்னடா வர வேண்டும் என்ற போது தூண்டவர்களுக்கு தலையானது அரும்படியான வரத்தை கேட்க அதன்படியாக வரத்தை கொடுத்தார். வரத்தை வாங்கி கொண்டு பூலோகம் புறப்பட்டான் அரக்கன். மாயவருடைய சூழ்ச்சியாலே நல்லவரமா கள்ளவரமா என்பதை சோதிப்பதற்கு மீண்டும் கைலாசம் புறப்படுகின்றான். அவனை கண்டு அனைவரும் ஓடுகின்றார்கள். பகவான் நந்தவன தோட்டத்தை உண்டு பண்ணி 5 கோவிலை சிவலிங்கமாய் சென்று ஐக்கியமானார். நந்தவரம் கள்ளவரம் என்று அறிந்து கொண்டு தோட்டத்தினுடைய நுழைவாயிலே அமர்ந்தான். பகவானை பழிவாங்கும் பாங்கோடு இவன் இங்கே இப்படி இருக்க தன்னையும் காப்பாற்றும் கடவுள் யார் என்று மாயவர் நினைத்து பார்க்க மாயவர் ஆயர்பாடிகளை பற்பல லீலைகளை புரிய இந்த லீலைகள் தாக்குப்பிடிக்க முடியாமல் கோபிக பெண்கள் யசோதாவிடத்திலே புகார் கூற தாயின் சொல்லை தட்டாத தனையன் ஆடு மாடுகளை திரட்டி கொண்டு அழகான முறையில் ஆடு மாடுகள் மேய்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆடு மாடுகள் மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மாயவனார் பாதத்திலே மகாதேவர் தஞ்சம் புகுந்தார். வல்லரக்கனை நான் சென்று சம்ஹாரம் பண்ணிவிட்டு வருகின்றேன் என்று ஆடு மாடுகளை மகாதேவர் கரபதியில் ஒப்படைத்து விட்டு அசுரகுலத்தை வேறொரு வீழ்த்த வேண்டும் என்று சொன்னார். மீண்டும் ஒரு பெண்ணால் தான் முடியும் என்று உள்ளார்ந்து கொண்டு கண்ணனானவர் 32 வயதுடைய பருவ மங்கையாகவே சமைகின்றார். பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் என்பதாக ஒரு பெண்ணுடைய 7 பருவநிலை. அதில் 4வது பருவனில் மடந்தை உருமாற வேண்டும் என்று சொல்லி மாயவனார் என்னமா செய்கின்றார்? எப்படி ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்ட திருமணமாகி பெண்ணாகவே சமைகின்றார். அந்த வெள்ளரக்கர் ஈஸ்வரை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் பாருங்கள். அந்த வனமதிலே வந்தபோது சிலம்போசை காதில் கேட்டான். சிவன் நினைவை இழந்தான். கணவன் ஸ்தூரிவாசம் காடகத்திலே வீச பெண்ணை கண்டான். பெண்தான் பேருலகம் என்று எண்ணிக்கொண்டு மாயவனாரை பெண்ணென்றே நம்பினான் அரக்கன். அம்மா உன்னோடு நான் அரண்மனைக்கு வர வேண்டும் என்று சொன்னார். எனக்கு ஒரு சத்தியம் மட்டும் பண்ணினால் போதும் என்று மோகினி தங்கம் கூறிய வார்த்தையை கேட்டு எப்படி அம்மா சத்தியம் பண்ணுகின்றான்? என்ன சத்தியம்? சத்தியம்
சான்றோர்க்கு உதவியான சரஸ்வதி மேல் அடையிடவோ அருள்களை மீது நடக்கும் ஆள் மீது அடையிடவோ அந்த தலங்களையா ஆணையிட போக வேண்டாம் தர்மசாஸ்திர போத வடிவில் வந்து பிறந்தார். இத்தோடு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயனாருடைய வரலாறை முடித்துவிட்டு இந்த அண்டசராசரங்களை யாவையும் இயக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இசக்கியம்மன் தாயினுடைய திருவரலாற்றை இசைக்கின்றோம். அறிகுரு